தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க உங்களோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணது டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். மேலே உள்ள பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைனல் காம்போசிஷனுக்கு கீழே இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கும். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெனரலை க்ளோஸ் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வேறு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது இந்த பிக்சர் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஆடியோ ப்ரொவைடரை விட்டுருங்க, பிளர் எஃபெக்ட்டை விட்டுருங்க, மிரர் எஃபெக்ட்டை விட்டுட்டு நாலாவதாக உங்களுக்கு இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் 1க்கு மேலே அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். இதை விசிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காம்போசிஷன் 1க்கு கீழே உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணது உங்கள் லவ் ஷேப்பில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஜெனரலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள பார் வந்து எனபிள் பண்ணுறது. ஜெனரலில் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணது உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார் வந்து எனபிள் ஆகிருக்கும். அதுக்கடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சென்டரில் அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ளது எனபிள் பண்ணுறதுக்கு ஜெனரலில் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணால் சென்டரில் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்துடும். அதே மாதிரி ஜெனரலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துள்ள பார்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து ரைட் சைடில் உள்ளது. அதே மாதிரி ஜெனரலில் கிளிக் பண்ணிவிட்டு விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் அந்த பார் வந்துருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துள்ள டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து திரு கிரியேஷன் இருக்கும். இதில் உங்களோட நேம் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அப்பியரன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து திரு கிரியேஷன் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து கொடுத்துக்குங்க. நான் என்னோடய நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். டன் கொடுத்தலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் அப்பியரன்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து காம்போசிஷன் 2ல் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு எனபிள் ஆகிருக்கும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்துடுறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ வந்து ப்ளேயில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் சாங் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு 30 செகண்ட் போதும். அதனால் எண்ட் அட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் 30 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு லோடாகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.